நீங்க வந்து ஈஸியா உங்களோட எக்ஸாம்ஸ் பண்ணலாம். அட்வொகேட் ஜெனரல் JAG யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? அட்வொகேட் ஜெனரல் நீங்க யார் எத்தனை பேர் நியூஸ் பாக்குறீங்க? டெய்லி நியூஸ் பாக்குறீங்களா? அட்வொகேட் ஜெனரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நியூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இதுவே வரும். உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் சம்பந்தமான நியூஸ்களும் வரும், நாட்டு சம்பந்தமான நியூஸ்களும் வரும், குற்றவியல் சம்பந்தமான நியூஸ்களும் வரும். அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா நீதித்துறை சம்பந்தமாகவும் நியூஸ் வரும். அதுல அட்வொகேட் ஜெனரல் இப்ப இந்த முடிவு எடுத்திருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இருக்கு. அடுத்து வந்து அப்கமிங்ல இப்ப ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம். சைபர்ல எக்ஸ்பர்ட். சைபர்ல தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைபர் கிரைம்ஸ், சைபர் குற்றங்கள், இந்த மாதிரி சைபர் குற்றங்களுக்கு வந்து அதை ஸ்பெசிபிக்கா எடுத்து பார்க்குற ஆபீசர்ஸ் தான் வந்து சைபர் லா எக்ஸ்பர்ட். அப்ப லா படிச்சா வெறும் வந்து ஜட்ஜ் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், இல்ல ஒரு கவர்மெண்ட் லாயர் ஆகலாம், அது மட்டும் கிடையாது. அதுக்குள்ளேயும் நிறைய பிரிவுகள் இருக்கு. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர், ADR, மனித உரிமைகளுக்காகவே வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அது வந்து நீங்க வந்து தனிப்பட்ட முறையில பாக்குறது. சட்ட ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர், கடைசியா சட்ட பேராசிரியர். ஏன் வந்து கடைசியா சட்ட பேராசிரியர்னா, சட்ட பேர் இப்ப எப்படி ஸ்கூல்ல டீச்சர்ஸும் அந்த மாதிரி பேராசிரியர்கள் இல்லைன்னா காலேஜ்ல சர்வே பண்ண முடியாது இல்லையா? அப்ப வந்து அந்த சட்ட பேராசிரியர்கள் வந்து முழுசா ஒரு சப்ஜெக்டை எடுத்து அவங்க அதுல வந்து LLMன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இப்ப வந்து 5 வருஷம் படிக்கிறவங்களும் சரி, 3 வருஷம் படிக்கிறவங்களும் சரி, மொத்தம் 2 வேல்யூஸா இருக்கு. நீங்க +2 முடிச்சுட்டு லா படிக்கலாம், உங்களுக்கு 5 வருஷம். டிகிரி முடிச்சுட்டு லா படிக்கலாம், 3 வருஷம் வந்து டிகிரி, நீங்க நார்மலா என்ன டிகிரி படிக்கிறீங்களா அந்த டிகிரி பிளஸ் 3 வருஷம் வந்து லா டிகிரி. அப்போ உங்களுக்கு 6 வருஷம் கணக்கு. சரியா? டிகிரி முடிச்சா 6 வருஷம், +2 படிச்சா 5 வருஷம். ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா உங்களுக்கு 5 வருஷத்துல வந்து நான் லா சப்ஜெக்ட்ஸ் நிறைய வந்து கம்பெனி லா, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் ஹிஸ்டரி, இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு இதுல வரும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா? ஏதாவது புரியுதா? பேராசிரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து சட்டம் படிச்சுட்டு அந்த இதுல சேம் அவங்களும் எங்களை மாதிரிதான் யூனிஃபார்ம் கோட் மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக் பேண்ட் போட்டிருப்பாங்க, மேல கவுன் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கோட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தா அவங்க வந்து பேராசிரியர்கள் அப்படிதான் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இப்ப எப்படி மெடிக்கல் காலேஜ்ல வந்து அவங்க ஒயிட் கோட் போட்டுட்டு எடுப்பாங்க, நீங்க படங்கள்ல எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து சட்டம் சார்ந்த படங்கள் எடுக்கிறவங்க வந்து உண்மையான பேராசிரியர்கள் எப்படி ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ணுவாங்க, ரொம்ப அழகா இருக்கும் அந்த ட்ரெஸ் கோட்ல அவங்க பாடம் இருந்தது. அந்த மாதிரி அவங்க அதுக்கு வந்து சட்ட பேராசிரியர்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் படிச்சுட்டு இருக்கும் போது தலைமை ஆசிரியருக்கும் அலுவலகத்துக்கும் நடுவில் ஒரு போர்டு இருக்கும். என்ன படிச்சா என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீ லா சூஸ் பண்ற, இல்ல ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து நீ வந்து படிக்கிற அப்படின்னா இதெல்லாம் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு வச்சிருப்பாங்க. டயக்ராம்ஸா குட்டி குட்டியா போட்டு வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஜேர்னலிசம்னா என்ன? நியூஸ் பாப்பீங்க இல்ல, ஜேர்னலிஸ்ட் தானே அதுல வர்றாங்க. ஜேர்னலிஸ்ட் இல்லையா? ஜேர்னலிஸ்ட் ஆகலாம். லா படிச்சுட்டு நீங்க ஜேர்னலிசம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்னோட படிப்பு நான் படிச்சதுல என்னென்ன வந்து நீங்க ஆகலாம், என்னென்னலாம் நீங்க படிக்கலாம், இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. எய்ம் ஃபர்ஸ்ட் வைங்க. என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நல்லபடியா படிங்க. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு பொதுத் தேர்வு இல்லை, அடுத்த வருஷம் உங்களுக்கு பொதுத் தேர்வு இருக்கு. நல்லா படிங்க. இது வந்து முதல் படி. அடுத்து காலேஜ், அதுக்கப்புறம் கெரியர். You can not change your future, but you can change your habits. And surely your habits will change your future. அப்துல் கலாம் ஐயா சொன்னது. அதன்படி எல்லா மாணவ செல்வங்களும் நல்லபடியா உங்களோட தேர்வை முடிச்சு, பள்ளி படிப்புகளை முடிச்சு, காலேஜ் படிப்புகளை முடிச்சு எல்லாருமே ஒரு கெரியருக்குள்ள போகணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாரும் அப்படி இருப்பீங்கன்னு நம்புறேன். வாய்ப்புகளுக்கு ரொம்ப நன்றி. வழக்கறிஞர் அம்மா அவர்களின் சிறப்புரை மிக நெகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்த நிகழ்வாக நம் பள்ளியின் இயற்பியல் மூத்த முதுகலை ஆசிரியர் மரியாதைக்குரிய அழகிரிசாமி சார் அவர்கள்
உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வை துவங்கியிருந்தார். உயர்கல்வியே எங்கள் இலக்கு. எங்கள் இலக்கா உங்கள் இலக்கா? அப்ப இந்த நிகழ்வுக்கான தலைப்பு இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒரு சனி ஞாயிறு லீவு நாள்ல நாங்கெல்லாம் வேற வேலைக்கு வந்திருந்தோம். அப்ப பார்த்தா லட்சம்லாம் இல்லை, நானும் வேற சார்லாம் நின்றுட்டு இருந்தோம். அப்ப ஒரு 3 கார், பெரிய ஃபாரின் கார், 3 கார்ல இருந்து வந்து இறங்கினாங்க. பார்த்தா பயங்கரமா இருந்தாங்க, பெரிய பணக்காரங்க. பார்த்த உடனே தெரிஞ்சது இவ்வளவு பெரிய ஆளுங்க நம்ம ஸ்கூலுக்கு எதுக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா போய் நானே சரி பெரிய ஆளுங்க வர்றாங்கன்னு நம்ம போய் ரிசீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் முன்னாடி போய் லேடிஸ் ஒரு 3 லேடிஸ், அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்த ஜென்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த லேடிஸை ரிசீவ் பண்ணி வாங்கம்மா என்ன வேணும், எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்கள் இந்த ஸ்கூலில் படித்தேங்க சார், இந்த ஸ்கூலில் பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னா. சந்தோஷமா, இப்போ என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா. ஒரு லேடி, அவங்க என் பேர் ரேவதி, நான் வந்து இப்போ மதுரை மெடிக்கல் காலேஜோட டீனாக இருக்கிறேன் அப்படின்னா. அப்படின்னா என்ன தெரியுமா? டீன் அப்படின்னா அந்த மருத்துவ துறைக்கு, அந்த மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு அது உயர் அதிகாரி. அவங்க தான் உயர் அதிகாரி. அவங்க சொன்னாங்க, நான் இங்க இருந்து 6ஆம் வகுப்புல இருந்து, அப்ப அவங்க படிச்சப்ப ஹையர் செகண்டரியில பியூசி அப்படிங்கிற ஒரு படிப்பு. ஆனா இந்த பள்ளி வந்து 1942ல இருந்து இருக்கு இந்த பள்ளி. அப்ப இருந்து படிச்ச பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்ட்ல எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப பெரிய போஸ்ட்ல இருந்து ஓய்வு பெற்றவங்க இருக்கிறாங்க, இப்ப பதவியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இனிமே பதவிக்கு போறவங்கள மாதிரியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு வரலாறு, ஒரு பெரிய வரலாறு, கிட்டத்தட்ட ஒரு 75 வருடங்கள் ஆகிவிட்டது. நம்ம பகுதியில் இருக்கிற பழனி நகராட்சி மேல்நிலைப் பள்ளி 100 கொண்டாடிடுச்சு. போன ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 100 கொண்டாடிச்சு. அங்கே அதே மாதிரி தான் முன்னாள் மாணவர்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து 100 கொண்டாடிச்சு. அதெல்லாம் வச்சு அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, விருதுகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு முன்னாள் மாணவர்களை எல்லாம் ஒரு இந்த பள்ளிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, இவங்கள மாதிரி அந்த நமக்கு எவ்வளவு கைட் பண்ணாங்க அந்த மாதிரி சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கு. போன 30ஆம் தேதி, ஜனவரி 30ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த பள்ளியில படித்த மாணவர்களை எல்லாம் சேர்க்கறதுக்குன்னு ஒரு வெப்சைட், ஒரு ஃபார்மேட் உருவாக்கி அவங்க அப்ளை பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பள்ளிக்கு உறுதுணையா இருக்கலாம். எல்லா விதத்திலையும் இந்த பள்ளிக்கு தேவையான பொருட்களை தரலாம், இந்த மாதிரி கைடன்ஸ் தரலாம். ஏன்னா கைடன்ஸ் தரதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இந்த காலத்துல வந்து அறிவுரை சொல்றது ஈஸி, ஆனா அது கூட சப்போர்ட்டா இருந்து கடைசி வரைக்கும் கொண்டு தர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால நம்ம இப்ப இருக்கிற பழனி மாவட்ட கல்வி மாவட்ட அதிகாரி மேடம் பரிமளா அவங்களே இங்க படிச்சவங்க. இது மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ண நிறைய பேர் இங்க படிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க, முன்னாள் மாணவர்கள். நீங்க இந்த விழா எதுக்கு அப்படின்னா, உங்களோட ஃபியூச்சரை நீங்க இப்ப வந்து டிசைட் பண்ணணும். அதுக்கு தான் உயர்கல்வியே எங்கள் இலக்கு அப்படின்னா, படிச்சாதான் உனக்கு வாழ்க்கை, படிச்சாதான் வாழ்க்கை. நீ வந்து 4 பேர்த்துக்கு உதவியா இருக்கணுமா, இல்ல நீ 4 பேர்த்த நம்பி இருக்கணுமா அப்படிங்கறத நீ தான் டிசைட் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? நீ நாளைக்கு உனக்கு தேவைகள் இருக்கு, அந்த தேவைக்கு நீ உன்னை சார்ந்தவங்களை நம்பி அவங்க தருவாங்களா, இவங்க தருவாங்களா, நாம என்ன செய்ய வெயிட் பண்ணணுமா அப்படின்ட்டுலாம் காத்து கிடந்தா அது எப்படி இருக்கும்? நீ பார்த்து 4 பேர்த்துக்கு இதை வச்சுக்க, நீ இதை வச்சுக்க, நீ நல்லா சாப்பிடு, நீ நல்லா இரு அப்படின்னு நீ சொன்னா நல்லா இருக்கும். எது நல்லா இருக்கும்? செகண்ட் சொன்னதா ஃபர்ஸ்ட் சொன்னதா? அப்ப நீ அதுக்கு என்ன செய்யணும்? நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியா? அதுக்கு உங்களோட இப்ப இருக்கிற மாணவிகளோட நடவடிக்கைகள், வகுப்பறைகளை வந்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கவலை அளிக்கும்.